ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். செய்கிறது ரொம்ப சிம்பிள். இதில் நம்ம வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், எந்த சாஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து அதன் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாய் ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு அதோட கோஸ், பீன்ஸ், கேரட், வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லித்தழை எல்லாத்தையும் பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி பாருங்கள், பன்னீர் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம அதே பட்டரில் நம்ம வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்குவோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு மிளகாய் பேஸ்ட், அதையை சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த பூண்டு மிளகாய் பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதுலேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரவே கழுவி அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறமா நான் ஒரு 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 1/2 லெமன் எடுத்து அதோட ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழை, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ரெண்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணோன்னா மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். ஒரு முறை குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க. என் பையனோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். இதில் நம்ம வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ வேறு எந்த கெச்சப்புமே சேர்த்தலை. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எடுத்து போடவே மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கூட வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளமோ இல்லை ஒரு சிப்ஸோ கொடுத்தீங்கன்னா போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர்.